கடம்பூர் மலை உச்சியில் வந்து பல கிராமங்களுக்கு வந்து அப்படியே காரில் சுற்றி பார்த்தோம். சரி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு காரை வந்து ஒரு ஓரமாக நிறுத்திட்டு ஒரு குடிசை பக்கம் வந்து ஒரு தென்னை மரத்து நிழலில் அப்படியே உக்காந்துட்டோம். நிழலில் அங்கே வீசக்கூடிய காற்றுக்கு வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு திருப்பி கார் எடுத்துகிட்டு திருப்பி வந்து ஊர் தலைவர் வந்து பல இடங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனார். அப்படி சுற்றி பார்க்குறப்ப ஒரு இடத்துல வந்து அந்த ஊர் மக்கள் வந்து விவசாயம் பண்ணினது வந்து ஒரு பார்க்க வித்தியாசமாக இருந்தது. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு அழகாகவும் இருந்தது. இந்த காளை மாடெல்லாம் கட்டி இருக்கிறது, அவங்க பண்ணக்கூடிய விவசாயம், அந்த குட்டீஸ் எல்லாம் வந்து மண்வெட்டி வச்சுட்டு அந்த வயலில் விளையாடுற விளையாட்டு, இதெல்லாம் நம்ம சின்ன வயசு கிராமத்து ஞாபகம் வந்துருச்சு. சரின்னு அவங்க பக்கத்துலேயே நாங்கள் போய் பார்த்தோம். பூண்டு வந்து விதைச்சிட்டு இருந்தாங்க. அது பூண்டு விதைக்கிறது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. சரி கொஞ்ச நேரம் அவங்க அந்த மக்களோட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி அங்கேருந்து வேறு கிராமங்களுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். போகிற வழியில் நம்ம காளை மாட்டெல்லாம் கட்டி வச்சுருக்கனால முட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளை மாட்டோட உரிமையாளர் ஒரு பொண்ணு தான் வந்து அப்படியே காளை மாட்டை அப்படியே பிடிச்சிட்டு தைரியமாக நின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுங்கெல்லாம் பார்த்துட்டு சரி அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு இன்னொரு மலை கிராமத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே காரில் போனோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா மலை பகுதியிலேருந்து இந்த விறகுலாம் அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க. சரி அதை பார்த்தோன்னா நம்ம சின்ன வயசில் விறகு சுமந்ததெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வரவும் அவங்கக்கிட்ட வந்து அந்த விறகு சுமையை வந்து வாங்கி நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் நடந்து அப்படி பார்த்தேன். ஏன்னா நம்ம சின்ன வயசில் வந்து இந்த மலை காட்டுக்கு போய் விறகுலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். சரி அந்த ஒரு ஞாபகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த விறகெல்லாம் கொஞ்சம் நேரம் சுமந்துட்டு மக்களோட கொஞ்ச நேரம் அப்படி பேசிவிட்டு திருப்பி அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா திருப்பி நடந்து போனோம். ஒரு மலை காட்டோரமாக வந்து ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு தான் போனோம். அந்த குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி அப்படியே ஒரு இருந்தது. சரி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, வாழ்வாதாரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம். கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும்.